is the day, so stand up and shout. GGO, you got to play to win. GGO, let the games begin. You and your team keep getting better. You're good alone, but better together. GGO, you got to play to win. GGO. Team Barefoot is actively preparing for their semi-final game against Team Wolf Army. Sean and his teammates have been analysing their opponent's sniper formation and have realised that the aim of Sniper Strike is to take their opponent's goalkeeper out of the game by injuring him, thus creating a big chance to score. At the same time, Sean's parents have returned from overseas and are planning to take him to music school in Vienna as soon as the next game is over. Kat finds this out by accident and is shocked by the realisation that their team may soon be losing Sean. என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்பவும் பெரிய கேமா இதை நான் நினைக்கிறேன். அதனால நம்ம இதுல ஜெயிச்சே ஆகணும். நான் இதை என்னோட ஃபைனல் பேட்டிலா தான் பாக்குறேன். நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டணும். இதுதான் நம்மளோட லட்சியம். என்ன? உங்களோட பெஸ்ட் நீங்க எனக்காக பண்ணணும். ஃபைனல் பேட்டிலா? அவன் ஏன் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறான்? நிஜமாவே இது ஒரு யுத்தமா என்ன? அவன் அப்படி சொன்னதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு தோணுது. ஏற்கனவே ஐசக் யார்கிட்டயும் பேச மாட்டேங்கிறான். ஷானும் இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்கான். அப்படின்னா ஷான், என்னாச்சு கேரல்? நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க? அது ஏன்னா அதுக்கு காரணம் ஷான் தான். அந்த அளவுக்கு ஷானுக்கு என்ன பிரச்சனை? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ஷான் என்ன சொன்னாலும் அதை கேட்டு நடந்துக்கோங்க. இந்த கேம்ல வுல்ஃப் ஆர்மியை நம்ம ஜெயிச்சாகணும். அவனோட நம்பிக்கைக்கு கை கொடுங்க. சொன்னது புரிஞ்சதில்ல கைஸ்? திடீர்னு ஏன் எல்லாரும் இப்ப ரொம்ப சீரியஸா இருக்காங்க? இதெல்லாம் பார்க்கும்போது இப்ப எனக்கே நாம இதுல ஜெயிக்க மாட்டோம் போல இருக்கே. ஹெட் வந்தா நாம ஜெயிச்சிருவோம், டெயில் வந்தா நாம தோத்துருவோம். நான் இப்ப ஹெட் சொல்ல போறேன். என்ன ரெடியா? நான் இப்ப இத டாஸ் பண்ண போறேன் டீமி. ஹெட்ஸ், நம்ம ஜெயிச்சிருவோம்ல? ஹெட்ஸா தான் இருக்கணும். கம் ஆன் ஹெட்ஸ். அது ஹெட்ஸ் தானா? ஹெட்ஸா தான் இருக்கும் நம்புறேன். அச்சோ, டெயில் விழுந்திருக்கே. இப்ப நம்ம என்ன பண்றது? கண்டிப்பா நம்ம தோத்துருவோம் போல இருக்கே. நான் இன்னைக்கு சில ஃப்ரெஷ்ஷான ஒரு சில ஐட்டங்கள் கொண்டு வந்திருக்கேன். ஆமா ஆமா, ஒவ்வொரு தடவையும் நீ இப்படிதான் சொல்லுவ. ஐசக், நீ என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போய்கிட்டு இருக்க. திடீர்னு உனக்கு இப்ப என்ன ஆச்சு? சொல்லு. என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க. என்ன பிரச்சனை? யாராவது உன்னை டீஸ் பண்ணாங்களா என்ன? அந்த அளவுக்கு எங்க தைரியம் யாருக்கும் இல்லையே. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் என் ஃப்ரெண்ட்ஸ பத்தி மட்டும் தான் யோசிப்பேன். கால் பண்ண சொல்றியா? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா? எங்க அப்பாவால மத்தவங்களை புரிஞ்சுக்க முடியுமா? ஆமா, கண்டிப்பா. ரொம்ப ஈஸியா ஆளுங்களை கண்டுபிடிச்சிருவாரு. அவரோட ஜட்ஜ்மெண்ட் கரெக்டா இருக்கும். ஹேய், நீ என்ன கேட்டுட்டு போயிட்டே இருக்க? ஏன்னா அவர் என்கிட்ட சொல்லி இருந்தாரு, ஜிஜிஓ ஃபுட்பால் விளையாடுறதுல நான் கில்லாடி இல்லைன்னு சொன்னாரு. நீ வேற ஏதோ விஷயத்த சொல்ல போறேன்னு நினைச்சு கவலையா இருந்த. ஜிஜிஓ விளையாட உனக்கு தகுதி இல்லன்னா வேற யாருக்கும் தகுதி இல்ல. இவ்வளவு கேம்ஸ் நீ எவ்வளவு அழகா விளையாடி இருக்க. கண்டிப்பா உன்னை அவர் பார்த்தாருன்னா பாராட்டுவாரு. தன்னம்பிக்கை இழந்துராத.
நீங்க தானே சொன்னீங்க அவர் எல்லாரையுமே ரொம்ப ஈஸியா ஜட்ஜ் பண்ணிடுவாருன்னு. அந்த விஷயத்துல நீ ரொம்ப டிஃபரெண்டான வயசு. எதிர்பார்ப்புக்கும் கண்டுபிடிப்புக்கும் நீ மீறினவன்னு தான் சொல்லணும். ஐசக் நில்லு. உனக்கு வேணா நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு உன் மேல ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ம். Video by VictorCityBlogsPod.com. மேடம், யங் மாஸ்டருடைய ஃப்ரெண்ட் உங்களை மீட் பண்ண வந்திருக்காங்க. நிஜமாவா? யாரது? என்ன விஷயம்னு சொல்லு, நான் கேட்க தயாரா இருக்கேன். அது வந்து மேம், நாங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் ஷானை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். ம், ஆமா எனக்கு புரியுது. அப்புறம் நாங்க எல்லாரும் ஃபுட்பால் டீம் மெம்பர்ஸா இருக்கோன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருமா, சுத்தி வளைக்காம சொல்ல வந்த விஷயத்த பட்டுன்னு போட்டு உடைச்சிரு. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஷானை எங்க டீம்லயே கண்டினியூ பண்றதுக்கு விட மாட்டீங்களா? எங்க டீமுக்கு அது பலமா இருக்கும். அவனுக்கு மியூசிக் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு அது நல்லா தெரியும். ஆனா அது வந்து ஜிஜியோ ஃபுட்பாலும் நானும், ஐ மீன் எங்களோட டீம், அதுவும் ரொம்ப முக்கியம் தான். அவன் இது வரைக்கும் நிறைய இடங்களுக்கு போயிருக்கான். அவனுக்கு பலவிதமான ஃப்ரெண்ட்ஸுங்களும் இருக்காங்க. ஆனா ஒன்ன மாதிரி தைரியமான ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, நீ அவன் கூட ரொம்ப க்ளோஸா பழகி இருக்க போல இருக்கு. நீங்க சொல்றது உண்மைதான். கண்டிப்பா நாங்க தான் ஷானோட ரொம்ப பெரிய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுல சந்தேகம் இல்ல. இப்படி நீ நல்ல ஃப்ரெண்டா இருந்தீனா கண்டிப்பா நான் சொல்ற விஷயத்துக்கு ஒத்துக்கிட்டு நீ அவனுக்கு என்கரேஜ் பண்ணுவ. அவன் ஒரு மிகப்பெரிய மியூசிஷியனா வரணும் இல்லையா? உன்ன மாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எப்ப வேணாலும் வியனாக்கு வந்து எங்களை சந்திக்கலாம். அது இங்க இருந்து ரொம்ப தூரம் நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ தாராளமா வரலாம், சரியா? அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இருக்கு, அது உங்ககிட்ட சொல்லலாமா? அது எதை பத்தின்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஷானோட ஃபேவரட் டெசர்ட் எது? அது என்னன்னு சொல்வீங்களா? ஆமா கண்டிப்பா சொல்றேன். அவனுக்கு எப்பவுமே ரொம்ப பிடிச்சது பிரெட் புட்டிங் தான். ஓ, நிஜமாவே பிரெட் புட்டிங்கா? ஆனா அவனுக்கு அதுல பெரிய ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்ப்பான். ரொம்ப ஸ்வீட்டா இருந்தா அவனுக்கு பிடிக்காது. அதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப அவனுக்கு அழகா இருக்கணும். அவன் சொல்ற கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளால செய்யவே முடியாது. உங்களுக்கும் ஷானுக்கும் சேர்த்து நான் ஒரு பெர்ஃபெக்ட்டான பிரெட் புட்டிங்க கொண்டு வரேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா அது உன்னால முடியுமா? ஓகே மேம், அப்ப நான் கிளம்புறேன். இன்னொரு விஷயம், ஒருவேளை ஷானுக்கு நீங்க சாய்ஸ் கொடுத்தீங்கன்னா அவன் இங்கே இருப்பானா இல்ல அவன் உங்க கூட வந்துருவானா? வியானாவுக்கு வந்து மியூசிக் கத்துக்கணுங்கிறது ஷானோட சின்ன வயசுல இருந்து மிகப்பெரிய ஆசை. கண்டிப்பா அவன் வியானாக்கு வருவான்னு எனக்கு தோணுது. நீயும் பாரு. அப்படியா? அப்ப அவனும் கண்டிப்பா வருவான்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா அவன் ரொம்ப கவலைப்படுவான்னு தோணுது. ஹாய் ஷான். ஆமா ஆமா எனக்கு புரியுது. ஐசக்கோட அப்பா அவனை மட்டமா எடை போட்டுட்டாருன்னு தெரியுது. அத அவன் உங்ககிட்டயும் சொல்லிட்டானா? ஐசக் அதை என்கிட்ட டீடைலா எல்லாம் சொல்லல. ஆனா அந்த ஒரு வார்த்தை அவன் மனச ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனாலதான் அவன் ஜிஜிஓ மேட்ச்ல விளையாடுறதுக்கு வரவே இல்ல. அதனாலதான் ஐசாக் 2-3 நாளா யார்கிட்டயும் பேசாம அமைதியா இருக்கான் போல இருக்கு. ஐசக் அவனோட அப்பா மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கான். அதே மாதிரி ஐசக்கோட அப்பா யார பார்த்தாலும் ரொம்ப ஈஸியா ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவாரு. இப்ப அவனை பழையபடி உஷாராக்கிறதுக்கு நம்ம என்னதான் பண்றது? மனசுல ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அது எந்த ஆட்டக்காரனையும் தடுமாற வச்சிரும். உண்மைய சொல்லணும்னா இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல யாராலையும் எதுவும் செய்ய முடியாதுன்றதுதான் உண்மை. ஐசக் மாதிரி யாராவது காம்படிட்டிவா இருக்கிறவங்களால தான் முடியும். அவனுக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் கம்மியாயிடுச்சு. அப்படின்னா நம்மளால அவனுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாதுன்னு சொல்றீங்களா? அவனை பழையபடி சுறுசுறுப்பா மாத்தி ஆகணும். அதுக்கு என்ன பண்றதுதான் யோசிக்கிறேன். ஆனா எனக்கு எந்த ஐடியாவும் வரல. யாரால இதுக்கு உதவ முடியும்? யாரால முடியும்னா அவனோட மைண்ட் இப்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அவன் மேல நாம நம்பிக்கை வச்சிட்டோம்னா அவனுக்கு அவன் மேல நம்பிக்கை தானா வந்துரும். ஒரு விஷயம் சொல்லு ஷான், நீ அவனுக்கு தோள் கொடுத்து அவனுக்கு சப்போர்ட்டிவா இருப்பல்ல?
உன் நண்பனுக்கு உதவுறதுக்கு நீ ஏன் இவ்வளவு தூரம் யோசிக்கிறன்னு தான் எனக்கு புரியல. இல்ல விஷயம் அது இல்ல. நாங்க பேர்ஃபுட் டீம்ஸ் செமிஃபைனல்ஸ் விளையாட போறோம். எங்களுக்கு ஏற்கனவே பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. அது சரி, பர்ஃபார்மன்ஸ்ல பிரச்சனை வந்துரும்னு பயப்படுறானா அவன்? அப்படின்னா அது விஷயமா அவன் கிட்ட பேசினாலே போதும். ஹே ஷான், இன்னைக்கு வார்ட்ரூம்ல வந்து நீயும் பிராக்டிஸ் பண்றியா? வார்ட்ரூம்ல விளையாடுறது உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆயிடுச்சுல? கேள்வி கேட்டதெல்லாம் போதும். பிளேயர்ஸ்க்கான பிசிக்கல் ட்ரைனிங் எப்படி கொடுக்க போறோம் அத பத்தி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம இம்ப்ரூவ்மென்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அதுவும் சரிதான். பிளேயர்ஸோட எனர்ஜி வேல்யூ எந்த அளவுக்கு அதிகமா இருக்குன்னு பாரு. வாவ், உண்மையிலேயே இது நல்ல ஆனா விஷயம் தான். வுல்ஃப் ஆர்மியை விட நாம ரொம்ப பின்னாடி இருக்கோம். நம்மளை விட அவங்க டபுள் மடங்கு ஆக்டிவா இருக்காங்க. நாம நம்மளோட ஷார்ட் டைம்லயே இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கோம். முக்கியமான விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணிட கூடாது. ஆமா, இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய எனர்ஜி வேல்யூஸ் இருக்கு போல இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அவங்க ஸ்னைப்பர் ஸ்ட்ரைக் மூவ் ஹெவியா இருக்கு. அப்புறம் நம்ம அதை எப்படி சமாளிக்க போறோம் தான் தெரியல. ஸ்னைப்பர் ஸ்ட்ரைக்குங்கிறது கிட்டத்தட்ட நம்மளோட ரோரிங் ஃப்ளேம் ஸ்ட்ரைக் மாதிரி தான். மோர் பவர் அண்ட் மோர் ஸ்பீட். அதை தொடர்ந்து நம்மளால அதை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஷேடோ ரோரிங் ஃப்ளேம் ஸ்ட்ரைக்க பிராக்டிஸ் பண்ணி சேவ் பண்ணி வச்சிருக்கான். அதை ரொம்ப யூஸ் பண்ணோம்னா அது அவனோட கோர் மெமரியை டேமேஜ் பண்ணிடும். அந்த மாதிரி ஷாட்டை நம்ம டீம்லயே மித்தால மட்டும் தான் கொடுக்க முடியும். அப்படின்னா நம்ம என்னதான் பண்றது? இங்க பாரு, இது ஒரு ஷூட்டிங் பிராக்டிஸ் மிஷின். இதுக்கு பேர் ஏர் ரைஃபிள். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மிஷின். ஸ்னைப்பர் ஸ்ட்ரைக் மாதிரியே இதுவும் ஷூட் பண்ணும். ஓகே ஷேடோ, இப்ப நீ ரெடியா இருக்கியா? ஸ்டார்ட் பண்ணுங்க. நீ இப்ப எப்படி ஃபீல் பண்ற ஷேடோ? ஆமா, நிஜமாவே இது ரொம்ப பவர்ஃபுல் தான். ஆனா என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும். நீ ஸ்டடி அண்ட் ஃபர்மா நின்னாதான் அதை உன்னால ஃபேஸ் பண்ண முடியும். ஆனா அடுத்ததை ட்ரை பண்ணலாம். பால் ஹைட்ல வரும்போது அதை நீ ஜம்ப் பண்ணி பிடிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்தது இன்னொரு முறை. ஷேடோ, அந்த ஷாட்டை நீ எப்படியாவது தடுத்து நிறுத்தியே ஆகணும். இல்லைன்னா நமக்கு இந்த கேம்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஹே கேரல், பேர்டி எங்க இருக்காங்க? அவங்க ஷாப்பிங் போயிருக்காங்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பிரெட் புட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். என்ன விஷயம்னு சொல்லு. என்ன திடீர்னு நீ பிரெட் புட்டிங் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். அடடா, மறுபடியும் இது சரியா வரல போல இருக்கே. ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்க கூடாது, ஓவர் குக்காவும் ஆயிடக்கூடாது, கிறிஸ்பியாவும் இருக்கணும். இந்த மாதிரி எத்தனை ரெசிபி பண்ணிருக்க? கிட்டத்தட்ட 17 பண்ணிருக்கேன். பேசாம சமைக்கிற விஷயத்தெல்லாம் விட்டு, உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு அது செட்டே ஆகாது. ஏய், என்னாச்சு? உன்னோட ஹேரை வாஷ் பண்ண மறந்துட்டியா? இல்ல இல்ல, நேத்து ராத்திரியில இருந்து பயங்கர தலைவலி. இப்போ பரவாயில்லையா? கேம் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுதே. பரவாயில்ல, போக போக சரியாயிடும். நீ எதை பத்தியும் கவலைப்படாத ஐசாக். தாராளமா களத்துல இறங்கி விளையாடு. ஓகே गाइस, நான் சொல்றது கேளுங்க. இப்ப நான் தான் கமெண்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் விளையாடுறேன். யார் உட்கார போறது? நம்ம டைட்டனை செகண்ட் ஹாஃப்ல விளையாட விடலாம். ஓகேவா? ஓ, ஐசாக், உனக்கு இது ஓகேவா? இந்த மேட்ச்ல மித்தும் சேட்டலைட்டும் தான் பார்ட்னர்ஸா இருக்க போறாங்க. நியூக்ளியஸ் டிஃபென்ஸ் பண்ண போறான். அப்புறம் ஸ்விஃப்ட் அவன் கவுண்டர் அட்டாக்ல கில்லாடியா இருப்பான். பேக் ஃபீல்டையும் பாத்துக்குவான். ஐசாக், ஓகேவா? என்னால இப்ப எதையும் யோசிக்க முடியல. நீ சொன்னதை நான் ஃபாலோ பண்றேன்.
நீங்க கண்டிப்பா சாம்பியன்ஸ் தான். நாங்க உங்களோட தீவிரமான ஃபேன்ஸ். இன்னைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து நம்ம டீமை cheer பண்ணணும். எக்ஸ்ட்ரா cheer. சரியா சொன்ன. Satellite 120%. இந்த தடவை நம்ம ஜெயிக்கிறோம். Barefoot, go, go. சின்ன பசங்களா இருக்கீங்க, அதோட துணிச்சலோட விளையாடுறீங்க. ஜெயிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ணுவோம். Hey, yeah. Second semi-final of the GGO National Tournament இப்ப ஆரம்பமாக போகுது. டீம் பேர்ஃபுட் உல்ஃப் ஆர்மிக்கு எதிராக விளையாட போறாங்க. மேட்ச் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. மிஸ்டர் கிளான்ஸ், அதுல கொஞ்சம் பெயின் கில்லர் ஆட் பண்ணி கொடுக்குறீங்களா? கண்டிப்பா சார். இதுல ஜெயிக்கிற டீம் நிச்சயம் அவங்க ஃபைனல்ஸுக்கு என்ட்ரு ஆயிடுவாங்க. யாரு ஜெயிச்சாலும் சரி, கண்ட்ரோலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். இப்ப இதுல கிக் அவுட் பண்றது யாருன்னு பாப்போம். மேட்சை யார் ஸ்டார்ட் பண்றாங்கன்னு பாப்போம். நாங்க ஹெட்ஸ் சூஸ் பண்ணிருக்கோம். டெயில்ஸ் சூஸ் பண்ணிக்கிறோம். அட்டாக் பண்றோம். நாங்க கிக் ஆஃப் பண்றோம். அடுத்த சில நொடிகள்ல சாம்பியன்ஷிப் கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபுல் ஃபார்மே லெஃப்ட்ல இருந்து அட்டாக் பண்றாங்க. டீம் பேர்ஃபுட் ரைட்ல இருந்து அட்டாக் பண்ண போறாங்க. பேர்ஃபுட் ரொம்ப சாதுரியமான டீம். எல்லா தடயங்களையும் நாம முறியடிச்சா கண்டிப்பா நம்மால ஜெயிக்க முடியும். Yes, sir. மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உல்ஃப் ஆர்மி டீம் கிக் அப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ட்ரினிட்டி அண்ட் கேனன். சேட்டலைட் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தியா? ஸ்பீட் அற்புதமா இருக்கு. டபுள் எனர்ஜி வேல்யூவோட அவங்க விளையாடுறாங்க. ட்ரினிட்டியும் பேக்ஃபுட்டோட டீம் மெம்பர் மித்துன் நேருக்கு நேர் மோதுறாங்க. யாரு ட்ரூ லீடர்னு பாப்போம். யாரு பால கிக் பண்ண போறாங்க. அடுத்த பிளேயர்ஸ் அவங்க நோக்கி வந்துகிட்டே இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். நியூக்ளியஸ் ஸ்மித், டைட்டனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடிச்சு தூள் கலப்புங்க. யாருக்கும் விட்டு கொடுக்காத, அடிச்சு முன்னேறி போயிட்டே இரு. அட இது என்னது? என்னால நம்பவே முடியல. பால் எப்படி பாஸ் பண்ணாங்க? நாம அவங்கள பிளாக் பண்ணி ஆகணும். பொசிஷனை ரெடி பண்ணுங்க. சேட்டலைட் கரெக்டா நின்னு அதை பிளாக் பண்ணு. சரியா? மித், அவனுக்கு இமிடியேட்டா பிளாக் பண்ணு. அவனை கோல் போட விடாத. north. இவ்வளவு ஸ்பீடா அவங்க செயல்படுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. விடாத, பிளாக் பண்ணு. விடாத, விடாம போ.
யார் அந்த பால் அட்டாக் பண்றாங்கன்னு பாப்போம். பேக்வுட் டீமால பால கைப்பற்ற முடியுமான்னு பார்க்கலாம். டீம் பேக்வுட்க்கு எதிராக ஒருத்தர் வந்துட்டாரு. உல்ஃப் ஆர்மி டீமோட மெம்பர். அடிச்சு துவம்சம் பண்ணு. இதோ வந்துட்டேன். ஸ்னைப்பர் ஸ்ட்ரைக். ஷாடோ அந்த ஷாட்டை பிளாக் பண்ணு. The structure of GTO players is based on human biomechanics and dynamics. Like the human skeleton, they are made up of 206 components and have over 200 joints, taking up about 15% of their weight. The skeletal structure also protects important parts inside the body, particularly the magnetic core memory. Ooh, there's a feeling in the air, excitement all around. People come from everywhere. Today's the day, so stand up and shout. GTO, you got to play to win. GTO.